Hi guys, இந்த வீடியோவில் மேத் ஃபங்க்ஷனை என்னதை பார்க்கலாம். அவங்க மேத் ஃபங்க்ஷன்ஸை நம்ம 3 டைப்ஸாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு டைப் வந்து கால்க்குன்ற டைப் இருக்குது. இது வந்து கால்குலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, உதாரணத்துக்கு நம்பர்ஸை ப்ளஸ் பண்ணுறதுக்கும் மைனஸ் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். செகண்ட் டைப் என்னன்னா மேக்ஸ்ன்றது இருக்குது. இந்த மேக்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா மேக்ஸிமம் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஓகே. தேர்ட் டைப் என்னன்னா மின்னு இருக்குது. இந்த மின் டைப் வச்சு நம்ம மினிமம் நம்பர் ஓகேவா அதை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா, சரி. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து கால்க் டைப்பை எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் பி டேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பி டேக்குள்ளார கால்க்குன்ற ஃபங்க்ஷன் நான் எழுதிக்கிறேன். ஓகேவா, கால்க் பிராக்கெட் ஃபங்க்ஷன், கால்க் ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். இப்போ கிளாஸ் அண்ட் ஆட்ரிபியூட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கிளாஸ் அண்ட் ஆட்ரிபியூட்டுக்குள்ளார கால்க்கு எழுதிக்கிறேன். ஓகேவா, கால்க். ஓகே, நான் ஸ்டைல் டேக்கில் போய் நான் அப்படியே கால் பண்ணிக்கிறேன். டாட் கால் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ஃபாண்ட் ஐஃபன் சைஸ்ன்ற ப்ராப்பர்ட்டி மூலமாக கால்க் ஃபங்க்ஷன் கொடுத்து இப்போ ஒரு 2 பிக்சல் ஓகேவா, உதாரணத்துக்கு 50 பிக்சலு +50 பிக்சல் ஓகேவா, அப்போ கொடுத்துட்றேன். என்னோட லேசர் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். எனக்கு என்ன வரணும்னா 100 பிக்சல் வரணும். ஓகேவா, வருதான்னு பார்ப்போம். ஓகே, ஃபாண்ட் சைஸில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஓகேவா, பாருங்கள், நான் எந்த ஒரு ஜூமிங்குமே பண்ணல. ஓகேவா, இந்த இடத்துல ஜூம் பண்ணால் ஜூம் பண்ண ஐக்கான் வரும், வரல. நான் ஜூம் எதுவுமே பண்ணல. பட் பி டேக் எப்படி டிஸ்பிளே ஆகுமோ அதே மாதிரி தான் டிஸ்பிளே ஆகிருக்கு, ஆகலை. ஓகேவா, எந்த ஒரு சேஞ்சஸுமே ஆகலை. ஏன்னா நாம் இந்த ப்ளஸ்ஸுக்கு பக்கத்தில் ஸ்பேசஸ் கொடுக்கணும். ஓகேவா, அப்போ தான் நமக்கு ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகும். அதுக்கு பாருங்கள், லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் நான் ஸ்பேஸ் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் ஒர்க் ஆகும் உங்களுக்கு. பார்த்தீங்களா, இப்போ 100 பிக்சல் ஆகிடுச்சு. ஓகே, ப்ளஸ் மட்டும்தான் பண்ணலாமா? இல்லை, நம்ம மைனஸும் பண்ணலாம். ஓகேவா, இது ஏன் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோன்னா நம்ம ரெஸ்பான்சிவாக நிறைய இடத்துல பண்ணுவோம். ஓகேவா, லே அவுட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்க்ரீனுக்கு. அதனால் அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா பெர்சன்டேஜ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, உங்களுக்கே தெரியும் பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணுவோம். பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணும்போது நம்ம பிக்சல் ஆட் பண்ண முடியாது. ஓகேவா, அந்த மாதிரி நேரத்தில் 50% அது கூட 50 பிக்சல் ஆட் ஆகுன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா, இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா, பெர்சன்டேஜ் கூட தான் ஆட் பண்ணிருக்கோம். ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? ஒர்க் ஆகுதா? அதுதான் சொல்ல வரேன். இந்த கான்செப்ட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இதே மாதிரி நம்ம ப்ளஸ்ஸும் பண்ணலாம், மைனஸும் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ இந்த மைனஸை வந்து என்ன பண்ண போகிறோன்னா 50 பிக்சல் இருக்குது. இப்போ 150 பிக்சலை -50 பிக்சல் கொடுத்தா மீதி 100 மைனஸ் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, 100 பிக்சல். ஓகே, எனக்கு கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது 100 பிக்சல். ஓகே, இப்போ இந்த கால்குன்ற ஃபங்க்ஷனை வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா, என்னன்றதை மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகே, நான் அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்டு ஆல்ட்டு டவுன் கொடுத்து 2 டைம்ஸு. ஓகே, செகண்ட் வந்து என்னன்னா மேக்ஸ். ஓகேவா, மேக்ஸு மேலே போய் நான் கால் பண்ணிக்கிறேன். டாட் மேக்ஸ். அப்படியே ஃபாண்ட்டு சைஸ் ப்ராப்பர்ட்டி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் சைஸ்க்குள்ளார மேக்ஸு பிராக்கெட் இதுக்குள்ளே என்ன கொடுக்கணும்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு 100 பிக்சல் இருக்குது. ஓகேவா, 100 பிக்சல் கம்மா கொடுங்க. இதில் வந்து கம்மா தான் நம்ம கொடுக்கணும். இப்போ இதில் வந்து 50 பிக்சல் கொடுக்குறோம். ஓகேவா, இப்போ எது மேக்ஸிமம் நம்பர் 100 தான். ஓகேவா, இப்போ நமக்கு என்ன டிஸ்பிளே ஆகும்னா 100 பிக்சல் தான் இந்த மேக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, சரி, நம்ம போய் பார்க்கலாம். இதை வந்து நான் மின் மாற்றிக்கிறேன். ஓகேவா, இல்லைனா இங்கே இருக்க ஃபங்க்ஷன் இதுக்கும் ஒர்க் ஆகும், அதனால் நான் மின் மாற்றிக்கிறேன். ஓகே, ஓகே, பார்த்தீங்களா ஒர்க் ஆகுதா? பார்த்தீங்க, இது ஒரு 100 பிக்சல் இப்போ வந்து. ஓகேவா, ஏன்னா நம்ம 100 பிக்சல் தான் கொடுத்துருக்கோம். இதுவும் 100 பிக்சல் தாங்க, இதுவும் 100 பிக்சல் தான். ஓகேவா, ஆனால் தான் நம்மளோட ஃபாண்ட் சைஸ் வந்து பார்க்க ஒரே மாதிரி இருக்குது. ஓகேவா, இது மேக்ஸிமம் நம்பர் வந்து பிக்சலாகவும் கொடுக்கலாம், இல்லை பெர்சன்டேஜாகவும் கொடுக்கலாம். ஓகேவா, உதாரணத்துக்கு 100% நான் கொடுக்குறேன். ஓகேவா, பாருங்கள். ஓகே, இப்போ 100%ன்றது ரொம்ப சின்னதாக இருக்குது. 50 பிக்சல் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகேவா, பார்த்தீங்களா, இது 50 பிக்சல். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வேறு என்ன பண்ணலான்னா டாட் மின்னுன்றது இருக்கு. ஓகேவா, மின் கிளாஸ் ஆட்ரிபியூட்டை கால் பண்ணிட்டேன். ஃபாண்ட் சைஸ் ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு மின் கொடுக்குறேன் பிராக்கெட். இப்போ இதில் மினிமம். ஓகேவா, உதாரணத்துக்கு நான் 200 பிக்சல் கொடுத்துக்கிறேன். 200 பிக்சல் கமா 100 பிக்சல். ஓகேவா, இப்போ இதில் எது உங்களுக்கு மினிமம் உங்களுக்கே தெரியும். ஓகேவா, உதாரணம் 100 பிக்சல் தான் மினிமம். ஓகேவா, இப்போ நமக்கு என்ன டிஸ்பிளே ஆகணும்? 100 பிக்சல் தான் டிஸ்பிளே ஆகும். பாருங்கள், பார்த்தீங்களா, இதுவும் 100 இதுவும் 100. ஓகேவா, நான் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணல, மின்னு சொல்லிவிட்டு அதை வேணால் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், மின். ஓகே, பார்த்தீங்களா, மின். ஓகே, ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. தேங்க்யூ கைஸ்.